நம்ம சில அரசியல் கருத்துக்கள் பேசுவோம், டைலாக்காக நின்றோம். ஆக்சுவலி படத்தை பற்றி பெருசாக பேசவே மாட்டாங்க, வெறும் டைலாக்கை பற்றி மட்டும் பேசுவாங்க. நம்ம ஏதோ ஒரு கருத்து சொல்லுவோம்ல, அந்த கருத்தோடவே அந்த படம் அப்படியே நின்றோம். அந்த கருத்தை பற்றி தான் வெளியே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த படத்துடைய நுவான்சன்ஸ், அந்த படத்துடைய டெக்னிக்காலிட்டி, அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்டு, இதை பற்றியெல்லாம் வந்து ஃபுல்லாக பேசுகிறது அப்படின்றது வந்து ஒரு அந்த அந்த நம்ம பேசுகிற அந்த அந்த கருத்தியல் வந்து படத்தோட எவ்வளோ வந்து இயல்பாக அப்படியே அதோட கரைஞ்சி இருந்தால் தான் அது வந்து அந்த கருத்தியலை விட அந்த லைஃப் மேலே வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த லைஃப்பை பற்றி நிறைய யோசிக்க தோணும். அந்த லைஃப்பில் இருக்கிறவங்க வந்து எப்படியாவது நல்லா இருக்கணும்னு தோணும். ஸோ நான் அப்படி தான் நான் நினச்சேன். கிளைமேக்ஸில் வந்து கதாநாயகி வந்து எப்படியாவது கதாநாயகன் கூட சேர்ந்துணுன்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் வந்து யோசித்தேன். ஐயோ எப்படியாவது சேர்த்துணும், கொன்று போகிறா அப்படின்னு ஒரு பெரிய பதட்டம் வந்து எனக்கு இருந்தது. ஸோ அந்த பதட்டத்தை இந்த படம் ரொம்ப இயல்பாக சூப்பராக வந்து கடத்திருக்கு. ஒரு அற்புதமான ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் ஒர்க் வந்து இதில் நான் பார்த்தேன்.